மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஓஏ போஸ்ட்டுக்கு எக்ஸாம் எப்போ வரும்? இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போன மாதம் விட்டுருந்தாங்க எக்ஸாமுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனு. ஸோ அதுக்கான எக்ஸாம்லாம் எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்கலாம் கேட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஓஏ போஸ்ட்டுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வெளியிட்ட மாவட்ட வாரியாக எல்லா டிஸ்ட்ரிக்கும் 50, 60, 30, 40 இந்த மாதிரி போஸ்ட்லாம் நிறையா வந்துருந்துச்சு. அதுக்கான எக்ஸாமும் நடந்தது. எக்ஸாம் எழுதி மார்க்கெலாம் விட்டுட்டாங்க. மார்க் மட்டும் தான் விட்டுருக்காங்க. அடுத்த சரி ப்ராக்டிக்கலோ இன்டர்வியூவோ இது எதுவுமே நடக்கவே இல்லை. இதில் என்ன இப்போ பிரச்சனைனா அந்த தேர்வும் ஓஏ போஸ்ட் தான், இப்போ விட்டுருக்கிறதும் ஓஏ போஸ்ட் தான். இப்போது ஒரு 2 வருஷம் முன்னாடி நம்ம மெட்ராஸ் நீதிமன்றம் என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்துக்கு ஒரு தேர்வு நடந்துகிட்டே இருக்குன்னா அது முழுமையாக முடிஞ்சால் தான் அடுத்த தேர்வு விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க அப்போ மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க விட்டுட்டாங்க ஆல்மோஸ்ட். ஸோ இந்த செய்தியை பார்த்து திரும்ப கண்டிப்பாக அவங்க இந்த எக்ஸாமை உடனே வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஓஏ போஸ்ட்டுக்கான ஆல்ரெடி முடித்தது தான் ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்க, அதுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, அதுக்கு ஓவரால் செலெக்ஷன் லிஸ்ட்டு எடுக்கணும். ஸோ அந்த ஒர்க்கே பெரிய ப்ராசஸ்ஸு. அதெல்லாம் எப்போவும் முடிய வேண்டியது. ஆனால் முடிக்க மாட்டுறாங்க. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட நம்பகத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டே வருது. காலம் தள்ளி போக தவறுகள் நடக்க வாய்ப்பு அதிகமாகுங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லவே வேண்டாம். ஸோ அதுக்காக தான் நம்பகத்தன்மை சுத்தமாக போயிடுச்சுன்னு சொல்ல வரேன். இப்போது வந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஓஏ போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக லேட்டாக தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி நடந்ததுன்னா பொதுநல வழக்கு கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க போட்ட சட்டம் தான் அது. ஒரு தேர்வு முடியவே இல்லை. அதே மாதிரி இன்னொரு தேர்வு எப்படி ஆரம்பிக்கலாம்? இப்போ குரூப் 4 இப்போது இந்த தமிழ்நாடு தேர்வு குரூப் 4 வந்ததுன்னா இந்த குரூப் 4க்கான வேலைலாம் எடுத்து முடிச்சுட்டு தான் அடுத்த குரூப் 4 விடுவாங்க. அப்படி இல்லையா ஸ்ட்ராங்காக ஒரு கேஸு ரொம்ப நாள் கிடக்க போகுதுன்னா வேணா அடுத்த நோட்டிஃபிகேஷன் விடலாம். இதுக்கு ஸ்ட்ராங்காக இன்னும் கேஸும் போடல. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஸ்ட்ராங்காக கேஸ் எதுவும் வரல. ஆனால் இப்போ போட்ட ஓஏ போஸ்ட்டுக்கு தாமதம் ஆகிட்டே இருக்குது. மாவட்ட வாரியாக போட்டதுக்கு மார்க் மட்டும்தான் வந்துச்சு, வேறு எதுவுமே வரவே இல்லை. அப்படியே அமைதியாக போகுது. திடீர்னு பார்த்தா இந்த சென்னைக்கு மட்டும் தனியாக ஆஃபீஸர்ஸ்னு விட்டுருக்காங்க. அது சென்னைக்கு மட்டுமா, அதுவும் மொட்டையாக தான் விட்டுருக்காங்க. சென்னைக்கு மட்டுமா இல்லை மற்ற டிஸ்ட்ரிக்ட் பிரித்து கொடுப்பாங்களா அதுவும் தெரியல. ஆனால் ஆஃபீஸர்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு போஸ்ட் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம் வருமானு கேட்டிங்கன்னா தாமதம் கண்டிப்பாக ஆகும். இந்த தாமதம் ஆகிற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணால், நான் இப்போ தான் படிக்க வரேன் அப்படின்னா அழகாக படிக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரீயாக படிங்க. 6 to 10 எல்லாத்தையும் படிச்சிருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள், எல்லாமே பாருங்கள், நல்லா பண்ணலாம். ஓகேங்களா? உடனே வந்துடாது, கண்டிப்பாக லேட் ஆகும். ஏன்னா முந்தைய அந்த ஓஏ போஸ்ட்டுக்கான எல்லா ரிசல்ட்டும் வந்தால் தான் புதுசாக எனக்கு எக்ஸாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லையா அது ஒரு வேளை அது வேறு இது வேறு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக 1 மாதம் தான் கேப் இருக்கும். ஆனால் விட்டுருவாங்க. உடனே விட்டாங்கன்னா கண்டிப்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட் மேலே கேள்வி எழும். எதுக்கு அந்த எக்ஸாம் ஃபுல்லாக முடிக்காமல் இப்போ எக்ஸாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க மக்களே, டைம் எடுத்துக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஓஏ போஸ்ட் நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ படிக்க ஆரம்பிங்க. அழகாக படிச்சுட்டு வாங்க. இதுக்கப்புறமும் நிறைய பேர் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா எங்கேயாவது ஒரு மூலையில் யாராவது வேலைக்கு போயிட்டு தான் இருப்பாங்க. முக்கியமான விஷயம் அவங்க எல்லாம் படித்து தான் வேலைக்கு போவாங்க. 500 ரூபா போட்டு ஃபீஸ் கட்டி நீங்கள் வரீங்கன்னா, ஒரு எக்ஸாமுக்கு 500 ரூபா கட்டுறீங்கன்னா, ஒரு போஸ்ட்டுக்கு 500 ரூபா கட்டுவீங்க. ஆக்சுவலாக 500, 1000, 2000, 3000 நிறைய பேர் கட்டுறாங்க. ஆனால் நீங்கள் படிக்காமல் எழுதுனீங்கன்னா 1% கூட நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்க. நல்லா மனசில் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ரூபாயும் அது நம்ம சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு தெரியும். ஸோ 500, 1000, 2000, 2000 செலவு பண்ணிவிட்டு, நேரம் செலவு பண்ணிட்டு, பஸ் ஃபேர் செலவு பண்ணிட்டு படிக்காமல் போனீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாது. அதுவும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரொம்ப எல்லாம் ரொம்ப தெளிவாக கிளவராக படித்து தான் வராங்க. 100 மார்க்னா 92, 93 போடுறாங்க. 50 மார்க்னா 50 மார்க்கே வரல. இப்போ 170 161 கட் ஆஃப் இன்டர்வியூக்கு பார்த்தீங்களா? ஸோ நிறையா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்காமல் வந்தீங்கன்னா உங்கள் காசும் நேரமும் வேஸ்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க.